பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலோ கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் நம்ம கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதம் ஆண்டு கொடுத்துருக்காரு. இந்த புதிய மாதத்துல எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்து அவர் நடத்த போறாரு. அது மட்டும் இல்ல, இந்த நாளில என்ன வசனத்தை கொடுத்து அவர் நடத்த போறாரு, அது கொஞ்சம் சொல்ல. கண்டிப்பா சொல்றேங்க. இந்த மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆமென். பிரியமானவர்களே, கடந்த மாதத்திலெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்தார். இன்றைய நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். தனிப்பட்ட விதத்தில் பிரத்யேகமாக சொல்கிறார். ஆகவே தேவனாகிய கர்த்தர், முத்திரை என்றால் அடையாளம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சாட்சியாக வைக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் நன்மைகளை செய்து முடிக்க போகிறார். சாட்சியுள்ள வாழ்க்கையிலே நடத்த போகிறார். ஆகவே ஆண்டவரை முழு மனதோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருக்கும் பொழுது அந்த முத்திரை மோதிரத்தை, அந்த அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதம் அப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வசனம் 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, சீயோன் பரலோகம். ஆண்டவராகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் பரலோகத்தின் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். என்னங்க, நம்ம அப்படியே இந்த மாதத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாருக்காக ஜெபம் பண்ணலாங்களா? ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கண்ணின் கருவிலை போல காத்தீங்களே, நன்றிங்கப்பா. இந்த புதிய மாதத்தை காண செய்ததற்காக நன்றிங்கப்பா. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பான உள்ளங்களுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் முத்திரை மோதிரமாக வைக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. அன்பானவர்களை கர்த்தர் நடத்துவீராக. பிரியமான பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே, இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக தகப்பனே. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொன்ன கர்த்தர் இன்றைய நாளிலே பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாய். அப்ப அந்த மாதம் முழுவதும் நடத்துங்க ஐயா. இந்த நாள் முழுவதும் நடத்துங்க ஐயா. உண்மை முன்வைக்கிறேசப்பா. நாங்கள் பின் வருகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் கத்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.